நான் எனக்கென நீ நினைக்க எழுதி நிற்கிறே. ஐயோ வந்துட்டாலே. ஆமா, யார் அது கார்ல வந்துட்டு போறது? அது அது வந்துமா அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு போறாங்க. நீங்க எதுக்கு இப்படி கேள்வி கேக்குற? நீ ஃப்ரெண்ட்ஸ் தானே, அதுக்கு எதுக்கு 3 பேரும் பேரஞ்ச மாதிரி நிக்கிறீங்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, நாங்கள் நல்லா தான் இருக்கோம். சரி, அப்போ எல்லாரும் சாப்பிட்டீங்களா? எனக்கு சாப்பாடு வேண்டாம்மா, நான் ஃப்ரெண்டு வீட்லேயே சாப்பிட்டுட்டு வந்துட்டேன், பசிக்கலை. அப்படியா? சரிம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ ரெஸ்ட் எடு. அப்போ சரி, நான் போய் நமக்கு மட்டும் ஹோட்டல்லேருந்து சாப்பாடு வாங்கிட்டு வரேன். என்னது, ஹோட்டல்லேருந்து சாப்பாடு வாங்க போகிறீங்களா? ஐயோ, இந்த மனுஷன் வேறு வாய் வச்சுட்டு சும்மா இல்லாமல் ஏதாவது சொல்லிக்கிட்டு. அப்போது வந்தவங்களுக்குலாம் சாப்பாடு போடாமல் அப்படியே அமுச்சு விட்டிங்களா? சாப்பிட எதுவுமே தரலையா நீங்கள்? அப்போது வந்தவங்களுக்குலாம் சாப்பாடு போடாமல் அப்படியே அமுச்சு விட்டிங்களா? சாப்பிட எதுவுமே தரலையா நீங்கள்? அச்சோ, ஆமாண்டி, மறந்துட்டேன், வந்தவங்களை சாப்பிட கூட சொல்லலடி. சி, இப்படி பண்ணிட்டேனே, வீட்டுக்கு வந்த சம்மந்தியை இப்படி சாப்பிட கூட சொல்லாமல் அனுப்பிட்டேனே. ஐயையோ, வளரிட்டாளே. ஐயோ போச்சு, இப்படி வளரிட்டே லக்ஷ்மி. என்னது சம்மந்தியா? ஐயோ, இப்போ நான் என்ன சொல்ல? அது வந்து ரேணு, அவங்க பேர் சம்பந்தம், அதான் அம்மா இப்படி சொல்கிறாங்க. அப்படிதானம்மா? ஆமாம்மா, அப்படிதான். அப்பாவுக்கு சம்மந்தங்கிற பேரில் ஃப்ரெண்டே இல்லையே, இது யார் புதுசா? அப்பா யாருப்பா, இப்படிலாம் கூடவா பேர் வைப்பாங்க? இவ்வளோ கேள்வி கேட்குறாளே, கடவுளே காப்பாத்து. அது வந்துமா புது கிளைண்ட்டு, ரொம்ப நல்லா வருமா, அதான் வீட்டுக்கு வர சொன்னேன். உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஓ சரி சரிப்பா, சரி, குட் நைட். ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் தூங்குறேன். அப்பாடா, சரிம்மா, குட் நைட். அப்பா, என்ன குட் நைட் சொல்கிறீங்க? அவகிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே. சொல்லுங்க அவகிட்ட. ஐயோ, நான் என்ன சொல்லணும்? நான் எதுவும் இல்லையே, ஒன்றும் இல்லையே. நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் ரேணுக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கீங்கல்ல, அவள்கிட்ட சொல்லணும்ப்பா. மாப்பிள்ளை ஃபோட்டோவை காட்டுங்க. அம்மா, இங்கே அந்த ஃபோட்டோவை எடுத்து ரேணுக்கிட்ட காட்டு பார்ப்போம். என்னது மாப்பிள்ளையா? என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்? எத்தனை டைம் சொல்கிறது எனக்கு மேரேஜ் பண்ண இப்போ இஷ்டமில்லைன்னு? ஒரு தடவை சொன்னால் புரியாதா? இனிமேல் இதை பற்றி பேசினீங்க நான் மனுஷியாக இருக்க மாட்டேன், சொல்லிட்டேன். டேட் அண்ட் மாம், இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங். இனிமேல் மாப்பிள்ளை பார்க்குறேன் அது இதுன்னு ஏதாவது சொன்னீங்க, அவ்வளோதான், சொல்லிட்டேன். நான் என் ரூமுக்கு போகிறேன். ஏன்டா இப்போவே சொன்னேன்? பாரு, அவள் என்ன ஆட்டம் ஆடிட்டு போகிறான்னு. நான் பொறுமையாக நாளைக்கு பேசலாம்னு நினச்சேன். நான் போகிறேன். லக்ஷ்மி, எங்கம்மா போகிற? அம்மா. லக்ஷ்மி, என்னம்மா ஆச்சு? உங்கள் பொண்ணு எங்க இப்படி இருக்கா? என்னவோ அவன் உன் பொண்ணே இல்லாத மாதிரி பேசுறியே. சிரிக்காத, எல்லாம் உன்னால தான். இல்லைப்பா, நம்ம ஃபேமிலியை நினச்சா சிரிப்பு வந்துருச்சு. இப்படி உங்கள் பொண்ணு நீங்கள் 2 பேருமே பயப்படுவீங்களே, நல்ல குடும்பம். என்னவோ நீ அவளுக்கு பயப்படாத மாதிரியே பேசாத. ஆமாம், இவ்வளோ பேசுறீல்ல, நீ போய் பேசுப்போ. ஐயோ, நான் மாட்டேன்ப்பா, அவள் அடிப்பா என்ன? தெரியுதுல்ல, அப்புறம் என்ன? நவீன், போய் ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வாங்க நவீன், ரொம்ப பசிக்குது. சரிம்மா, அந்த கார்க்கு எடுத்து கொடு, நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன். கரண், போய் அப்பா கார்க்கு எடுத்து கொடு, அப்பா போய் சாப்பாடு வாங்கிட்டு வருவார். சரிம்மா. கரண், கஷ்டமாக இருக்குடா, நான் வந்தவங்களுக்கு ஒரு கிளாஸ் காஃபி கூட கொடுக்கல, எதுவுமே கொடுக்காம அனுப்பிவிட்டேன். ஃபீல் பண்ணாதம்மா, நான் வேணா வாசு அண்ணாக்கு கால் பண்ணட்டுமா? பண்ணுடா, அதை பண்ணு ஃபஸ்ட்டு. ஆமாம், நம்பர் இருக்கா உங்ககிட்ட? எப்போ வாங்கினேன்? அதெல்லாம் அப்போவே வாங்கிட்டேன், இரு ஃபோன் பண்ணுறேன். ஹலோ, யாரு? அண்ணா, இட்ஸ் மீ, கரண். அட நீயா? எப்படா நம்பர் எடுத்த? நான் நினச்சிட்டே இருந்தேன், கிளம்புற அவசரத்தில் நம்பர் வாங்காமல் வந்துட்டோம் மீன். தட்ஸ் கரண். அம்மாவுக்கு அத்தைக்கிட்ட பேசணுமா, ஃபோனை அத்தைக்கிட்ட கொடுக்குறீங்களா? வெயிட் பண்ணடா, இதோ தரேன். 7 hours. ஏன் இப்படி முறைக்கிறீங்க, முடிச்சுக்கிட்டு நிற்கிறீங்க? அடியே, நான் வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு, பசிக்கு வெளியே வா.
ஐயோ பாவம், வாங்க சாப்பிட்லாம். அவங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, அதான் லேட் ஆச்சு. எங்க உங்கள் பொண்ணு எப்படி சம்மதிக்க வைக்கிறது? மாம், டாட், ஒழுங்கா அவளை சம்மதிக்க வைங்க. டாட், ஒரே பொண்ணு, அவளை கட்டிக்க போகிற மாப்பிள்ள, அதுவும் மாமா வேற நல்லவராக இருக்காரு, சொல்லவா வேணும்? என்ன நக்கலா? அவளை எப்படி சம்மதிக்க வைக்கிறது அதை சொல்லுங்க ஃபஸ்ட்டு. சரி சரி, நீ கோவப்படாதம்மா, நான் பேசி பார்க்குறேன் நாளைக்கு. பட் ஆம்புலன்ஸ் ரெடியாக வச்சுக்கோங்க. நான் அவகிட்ட பேசும்போது அடி பலமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏண்டா இப்படி சொல்கிற? என்ன, நீங்கள் பொண்ணா பற்றி வச்சுருக்கீங்க, பேயை பற்றி வச்சுருக்கீங்க, நாளைக்கு என்ன பண்ணுவாளோ தெரியலையே. வேறு வழி இல்லைடா, பேசி தான் ஆகணும். சரி, நாளைக்கு பேசி பார்க்குறேன். சரி, அது நாளைக்கு பார்த்துக்கலாம். இப்போ டைம் ஆச்சு, போய் தூங்குங்க எல்லாரும். ஆமாம்மா, நான் தூங்க போகிறேன், எனக்கு ரொம்ப தூக்கம் வருது. குட் நைட். சரிடா, குட் குட் நைட். நைட். நாளைக்கு என்ன சொல்லுவாளோ தெரியலையே. டென்ஷன் ஆகாமல் போய் தூங்குங்க. எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட். சரிம்மா, குட் நைட்மா. சரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நீங்கள் தூங்குங்க, நான் வரேன். சரி லக்ஷ்மி, வேலை முடிச்சுட்டு சீக்கிரம் தூங்கு. கடவுளே, நாளைக்கு நல்ல பொழுதாக இருக்கணும்ப்பா. அம்மா அம்மா, என்ன கிச்சனில் காணோம்? காலையில் இங்கே தானே இருப்பாங்க. சரி, டைனிங் ரூமில் போய் பார்க்கலாம். அம்மா, இப்போ என்ன ஆச்சு? ஏன் எல்லாரும் இப்படி இருக்கீங்க? ஆமாம், நீ தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டியே. ஐயோ, இப்போ என்ன பண்ண போகிறாலோ தெரியலையே. கடவுளே காப்பாத்தீங்கள. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? ஏன் இப்படி என் உயிரை வாங்குறீங்க? எனக்கு இஷ்டம் இல்லைன்னா விடுங்க. ஏன் இப்படி என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுறீங்க? நான் இங்கே இருக்கிறது உங்களுக்கு பாரமாக இருக்குன்னா சொல்லிவிடுங்க, நான் கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் போய் இருந்துக்கிறேன். இப்படி ஏன் என்னை சாவடிக்கிறீங்க? ச்சே, கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லை இந்த வீட்டில். என்னம்மா இப்படி பேசுகிற ரேணு? அக்கா, கோவப்படாத, நில்லுக்கா. லக்ஷ்மி அழாத லக்ஷ்மி, ப்ளீஸ், கஷ்டமாக இருக்கு. இப்போ நம்ம என்ன சொல்லிட்டோன்னு இவ இப்படி பேசிட்டு போகிறா? அவள் நம்மளுக்கு பாரமாங்க. வீட்டில் இருக்கிறது பிடிக்கலன்னா சொல்லுங்கள், நான் வெளியில் போகிறேன்னு ஈஸியாக சொல்லிட்டு போகிறா. தவறுந்து பெற்ற பொண்ணு, அவளை கஷ்டப்படுத்திட்டா கொடுக்கணும்னு இதுவரை அவளுக்கு பிடிக்காத ஏதாவது நம்ம செஞ்சுருக்கோமா? கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னது தப்பா? அதுக்கு பாருங்கள் அவள் எப்படி பேசிட்டு போகிறான்னு.